அன்பான தமிழக வாக்காளர் பெருமக்களே வணக்கம். ஏப்ரல் 19ஆம் தேதி காலை 7 மணிக்கு தேர்தல் தொடங்குகின்றது. இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் இந்தியாவினுடைய எதிர்காலத்தை, இந்தியாவினுடைய கொள்கைகளை, இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தை, இந்தியாவினுடைய மக்களின் ஏற்றத்தாழ்வை, பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல். இது மாநில தேர்தல் அல்ல, மாநில சட்டமன்றத்திற்கான தேர்தல் அல்ல. மாநில பிரச்சனைகளை மாநில சட்டமன்ற தேர்தலில் பேசலாம். இன்றைக்கு நாட்டின் எதிர்காலம் தீர்மானிப்பது உங்கள் கையில் இருக்கிறது. இவிஎம் குறித்து பல்வேறு சந்தேகங்கள் இருக்கின்றன. வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. முடிவுகள் குறைந்தபட்சம் வாக்குச்சீட்டுகளையும் எண்ண வேண்டும் என்ற உத்தரவு வரும் என்று எதிர்பார்க்கிறோம். அதே நேரத்தில் நமது கடமையாக இவிஎம்மில் குளறுபடிகள் இருந்தால் கூட ஒரு பெரும்பான்மையான வித்தியாசத்தில் உங்களுடைய வாக்காளர் ஜெயிப்பதாக இருந்தால் அவர் ஜெயிப்பதை இந்த வாக்கு இயந்திரம் மூலமாக தடுத்துவிட முடியாது. எனவே எல்லோரும் வாக்களிப்பு என்பது கட்டாயமான தேவை. தயவு செய்து நோட்டாவுக்கு அல்லது உதிரிகளாக இருக்கக்கூடிய சில கட்சிகளுக்கு வாக்குகளை அளித்து வாக்குகளை வீணடிக்க வேண்டும். மாறாக பெரும்பான்மை பெற்று வெற்றி பெறக்கூடிய அளவில் நீங்களும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் சேர்ந்து வாக்களிப்பது தேவை. இரண்டாவது, காலையில் 6 மணிக்கே சென்று வாக்களித்து விடுங்கள். காரணம், வாக்கு இயந்திரத்தில் சில குளறுபடிகள் நடப்பது என்பது காலையில் முதலில் வாக்களிக்கக்கூடிய 100-200 பேருடைய வாக்குகளுடைய பெரும்பான்மையின் அடிப்படையில் இருக்கும் என்று சில நிபுணர்கள் சொல்கிறார். எனவே முதல் 200 வாக்காளர்களில் நீங்கள் பெரும்பான்மை வாக்குகளை செலுத்துவதாக இருந்தால் இவிஎம்மையும் மீறி உங்களுடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்யுங்கள். எனவே தயவு செய்து காலையில் 6 மணிக்கே வாக்குச்சாவடிக்கு சென்று விடுங்கள். முதல் வாக்காளர்களாக உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள், நண்பர்களையும் வேகமாக வாக்குகளை பதிவு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த நாட்டினுடைய எதிர்காலம் உங்கள் கையில், நம் வாழ்க்கையின் எதிர்காலம் உங்கள் கையில். நன்றி, வணக்கம். தாமஸ் பிராங்கோ, ஒருங்கிணைப்பாளர், மக்கள் இயக்கங்கள் 2024.